வணக்கம், நான் உங்கள் சஞ்சய். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவலேட் வீடியோ தாங்க போடுவோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. பலக் ஃபேமிலி ஆக்சுவலாக ஒரு 4-5 டேஸாக வீடியோ எதுவுமே போடலை. என்ன காரணம்னா எனக்கு 4-5 டேஸாக உடம்பு சரியில்லை. ஆக்சுவலாக நான் பெரிய ட்ராவல் அங்கேயும் போயிருக்கேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். நான் எந்த ட்ராவலும் இப்போ பண்ணல. ஆக்சுவலாக கோவிட் டோஸ், அதாவது இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷன் தான் போட்டேன். உடம்பு முடியாமல் 4 டேஸாக படுத்துருந்தேன். ஸோ அதை எந்த வீடியோவும் போட முடியல. ஆக்சுவலாக இப்போ என்ன விளாக்னா, இப்போ நான் ஆக்சுவலாக குட்டீஸ் கூட விளையாண்டுட்டு இருந்தேங்க. இது நம்மளோட தோட்டம் காடு. குட்டீஸ் கூட விளையாண்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மிஸ்டர் ப்ளூ வந்து ரைடிங் ஜாக்கெட் எடுக்கணும்னு ஃபோன் அடிச்சு சொன்னார். ஸோ 4 டேஸாக பைக்கும் தொடலை. ஸோ நம்ம ரைடிங் ஜாக்கெட் எடுக்கலாம் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியே அது ரைடிங் ஜாக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் என்னென்னா அப்படியே எனக்கு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குங்க, அதுவும் பண்ணணும். அப்புறம் நான் லாங் ரைடுக்கு பைக் கொஞ்சம் சின்ன சர்வீஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அது போக போக என்னென்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்க, பைக்கில் போக பேசிகிட்டே போகலாங்க. அலெக்ஸ் இங்கே தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக போன விளாகில் பார்த்துருப்பீங்க, டாக் ஆடிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருக்கும்போது தட்டி விட்டேன்ல. இவங்களாம் விளையாண்டுட்டு தான் இருந்தால் இப்போ எங்கே போனான்னு தெரியல. உங்கள்கிட்ட காமிக்கலான்னு நினச்சேன். சரி விடுங்க, இன்னொரு நாள் கூட காமிக்கிறேன். ஓகேங்க, நான் பைக்கில் போக உங்கள்கிட்ட பேசிட்டே வரேங்க. ஓகேங்க, கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக பைக் 4 டேஸ் கழிச்சு இப்போ தாங்க மொதல் டைமே நம்ம உல்ஃபை தொடுறேன். தம்பி உல்ஃபு ஆக்சுவலாக அப்பா ஹெல்மெட் போட்டோன்னா லைட்டாக இரும்புல வருதுங்க. ஆக்சுவலாக இன்னும் எனக்கு காஃப் ஒழுங்காக சரியாகலாம் தான் நினைக்கிறேங்க. டானிக்கு தான் குடித்தேன். கிளம்பும் போதே டானிக் குடிச்சிட்டு தான் கிளம்புறேன். 4 டேஸ் என்னன்னா வச்சு செஞ்சிருச்சு கைஸ். என்ன சொல்கிறது, 4 நாள் நல்லா படுத்தே தான் இருந்தேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் எழுந்திரிச்சு அப்படி இப்படின்னு கிளம்புறேன். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுதுங்க. மார்னிங் ஈவினிங் கிளம்ப தான் பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் ஏன்னா ஈவினிங் மேபி மழை வந்துருச்சுன்னா மழையெல்லாம் மாட்ட முடியாதுங்க. இந்த டைமில் ரொம்ப முடியல எனக்கு ஆல்ரெடி. அதனால் அப்படி மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 4 டேஸ்க்கு 4 குளுக்கோஸ் இறக்கியாச்சுங்க எனக்கு. 4 குளுக்கோஸ் போட்டில் இறக்கிட்டு தான் கொஞ்சம் உடம்பு இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம உடம்புக்கு அந்த டோஸ்லாம் செட் ஆகலைன்னு தான் நினைக்கிறேங்க. ஒரு இன்ஜெக்ஷனுக்கே இந்த அளவுக்கு நமக்கு போட்டு செய்யணும்னு நினச்சி பார்க்கல. அப்படியே ரோடு கேஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிட்டே போகலாங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன இப்போ நம்ம எதுக்கு நம்ம சேலம் போயிட்டுருக்குன்னா, நியூ பஸ் ஸ்டாண்ட்டை சாமுண்டி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. சாமுண்டியில் வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது பைக்கில், உல்ஃபில். நெக்ஸ்ட்டு லாங் போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் தான். சஸ்பென்ஸில் இந்த இது கிராக் ஆகிருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்குது. சின்னது தான், அதெல்லாம் அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த க்ளவ்வை மாற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா, லாங் அடிக்கும் போது இது ரொம்ப க்ரிப்பாக இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் இந்த க்ளவ் யூஸ் பண்ணலாங்க. இது என்னது பைக் ப்ரோ பைக்கர் ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் பைக் வந்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இது ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஸ்மூத்னஸே இருக்காது, பயங்கர இதாக ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வேறு எது மாற்றிடலாம் அப்படின்னு நிறைய லாங் அடிக்க போகிறோம். அதனால தான் க்ளவுஸே மாற்றிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், அங்கே போய் நமக்கு பிடிச்ச மாதிரி எது இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்துடலாம். அது வந்து நம்ம எஸ்எஸ் பைக்கர்ஸு மதி ப்ரோ கடை நிறையா இருக்குது ப்ரோ. அது நம்ம நிறையா இருக்குது, எங்கே வேணால் போகலாங்க. நம்ம மைண்ட் செட் பொறுத்து நம்ம போகலாம். பக்கத்தில் சாமுண்டி பக்கத்தால் எது இருக்கோ அது போயிடலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தெரியும்னு நினைக்கிறேன். ஹாய் காய்ஸ், தெரியலண்ணா? தெரியுதுங்க. ஹாய்ங்க. ஓகேங்க, பின்னாடி இப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போயோ ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை இருந்ததுங்க நமக்கு. நம்ம ஏதாவது பண்ணலாம் நமக்குன்னு, அதுன்னு ஏதோ ஒன்று ரொம்ப ஆசை. பைக் மேலே ரொம்ப க்ரேஸ். ஆனால் நம்மளால் பைக் வாங்கவே முடியல கடைசி வரையும். நான் காலேஜ் படிக்கும் போது வந்து ரொம்ப ஆசை, வீட்டில் ரொம்ப கேட்டேன், பட் வாங்கி தரல. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து தாங்க வாங்கினேன். முடிச்சுட்டு காலேஜ் எனக்கு ரொம்ப ஏஜெலாம் இல்லைங்க. 23 முடிச்சு இப்போ 24 வரப்போ நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன்.
எனக்கு அந்த க்ரேஸியாக இருக்கும் பைக் மேலே அப்போலேருந்து. பட் இது வரையும் அது எடுக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். காலேஜ் முடிச்சது சின்ன சின்ன வேலை எல்லா வேலையும் செஞ்சு கஷ்டப்பட்டு எடுத்ததாங்க இந்த தம்பி உல்ஃபு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது. ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ரைடிங் ஜாக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே. ஆனால் பண்ண போகிறேன்னு தெரியும், ஆனால் எடுத்தோடனே பண்ண முடியாதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியுங்க. அதனால தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒன்றா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவில் தான் இருந்தேன். ஓரளவுக்கு எல்லாம் வாங்கியாச்சுங்க. இப்போ பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பலக் ஃபேமிலி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. எனக்கு அது போதும், மற்றது எதுவுமே வேணாம். நீங்கள் இப்போ நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு. வேறு ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த டென்ட்டு இது தெரியுதாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் உங்களுக்கு ஒரு விளாகே எடுத்து காமிக்கிறேங்க. அந்த டென்ட்டு இருக்குல்லங்க, அது வந்து ஃபுல்லாக ஃபுட்பால் அண்டு கிரிக்கெட் இங்கெல்லாம் விளாட்லாங்க. பே பண்ணி விளாட்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பாய்ஸ் எல்லாம் ஒரு நாள் கூப்பிட்டு வந்துங்க இங்கே நம்ம விளாட்லாம். பயங்கரமாக இருக்குங்க. ஃபுட்பால் விளாட்லாமா இல்லை கிரிக்கெட் விளாட்லாமா அங்கே போய் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். செமையாக இருக்கும், பார்க்கலாம். நான் இதுவரையும் நான் இங்கே தான் இருக்கேன். எத்தனை நாளாக அது அங்கே போனதே இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு நாள் போகணுன்னு ஆசைப்பட்றேன். பார்க்கலாம். இன்றைக்காச்சும் ஒரு நாள் ஃப்ரீ பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம். நம்ம ஒரு வழியாக டியூ பஸ் ஸ்டாண்ட்டை வந்தாச்சுங்க. சாமுண்டி இங்கே தான் இருக்குங்க. நியூ பஸ்ஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டரில் சாமுண்டி லெஃப்ட் சைடில் இருக்குங்க. இங்கே அந்த ஒரு வாக்குவதம் போது பெரியவர்கிட்ட பார்த்து தாத்தா போகலாம் போங்க. தாத்தா ஒன் சைடில் உட்காந்து ஜம்முன்னு போயிட்டுருக்காருங்க. ஏண்டா தம்பி உல்ஃபு, நமக்கு வயசாயிடுச்சுன்னா ஒன்றெல்லாம் எப்போ நான் ஹேண்டில் பண்ண முடியும்? நீ வேற பேய்க்கான கணப்ப இப்பயே நம்மளால தூக்க முடியல. பார்த்துக்கலாம். நமக்கு இல்லாததா. உனக்கோசரமே நான் ஜிம்முக்கு போகிறேன்டா மேலு. காய்ஸ் ஆக்சுவலாக இவனுக்கோசரமே நான் ஜிம்முக்கு போகலான்னு இருக்கேன். பார்க்கலாம். இதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜிம் போகலான். ஓகே காய்ஸ், ஒரு நம்ம வந்தாச்சு. நம்ம சாமுண்டியில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் என்ன ப்ராப்ளம் உண்டுன்னு சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை பாருங்கள். தம்பி உள் ஃபுல்லாக தான் நிற்கிறான். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா கைஸ், இது டேர் ஆகிடுச்சு கைஸ். சஸ்பென்ஸ் இது டேர் ஆகி இந்த போல்டு மிஸ்ஸு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியும்னு நினைக்கிறதா. இந்த இடத்துல போல்டு மிஸ் ஆகிருக்கு. அதுதான் பார்க்க வந்திருக்கேன். அடுத்த லாங்குக்கு அது கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஆக்சுவலாக அது பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் விளான்னு இருக்கேன். வாட்டர் வாஷ் விட்டுட்டு ஓகேங்க, ஓரளவுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருந்தார், உடனே பண்ணி கொடுத்தாரு. நம்ம பைக் தக்காவாக ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கிறது தான். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு போல்ட்டு ப்ராப்ளம் தாங்க, அது முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நம்ம என்ன சார் பைக்கு இங்கே தாங்க இருக்குது, நான் காமிக்கிறேங்க சார். மொரட்டு சிங்கிள் அவரோட பைக்கு இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட பைக்கில் கிளாஸ் ஒன்று உடஞ்சிருக்கு. அப்புறமேட்டு கொஞ்சம் இன்ஜின் சர்வீஸ் இதெல்லாம் இருக்குது, நிறையா ஆயில் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான், ஏன்னா லாங் போகிறதுக்கோசரம். ஸோ அதனால தான். ஓகேங்க, அவங்க பைக்கும் பார்த்தாச்சு. நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பி அந்த ஓகேங்க அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். பைக்கில் போக பேசிகிட்டே வரலாங்க. என்ன சார் பைக் பார்த்தாச்சு. ஸோ அதனால் இப்படி கிளம்பிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேங்க, கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக என்ன சார் பைக்கு சர்வீஸ் விட்டாச்சுங்க. நம்ம கூட என்ன சாரும் ப்ரமோத் அப்படியே வராங்க. அதாவது சாரி, நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் வச்சுருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. அங்கேயும் அப்படியே முடிஞ்சால் போய் பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு போகலாங்க. முதல்ல நம்ம போய் நம்ம க்ளவ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக யாரோ கால் பண்ணுறாங்க. ஓ, நம்ம சார் ஒருத்தர் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு டீச் பண்ண சார் ஒருத்தர் கால் பண்ணுறாரு. நம்ம அப்புறம் பேசிக்கலாங்க, இப்போ பேச வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு நம்ம வேலை என்னமோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு பேசிடலாம். நம்ம அண்ணன் ஒருத்தர் ஃபுல் அண்ட் ஃபுல் ராயல் என்ஃபீல்டு மட்டும் தான் பார்ப்பாருன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அங்கே அவரை போய் பார்த்துட்டுலாங்க. ஏன்னா அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ தான் சேலம்லாம் வெளியே வந்திருக்கேன்ல, ஸோ அதனால் அவர் எட்டி பார்த்துட்டு போயிடலாம். பட் அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. சர்ப்ரைஸாக தான் போகிறோம், பார்க்கலாங்க. இருந்தாருன்னா பரவாயில்லன்னு தோணுது. இருக்காருங்க, உள்ளதான் இருக்காரு. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராயல் என்ஃபீல்டு எல்லா பைக்கும் ரெடி பண்ணுவார், தரமாக பண்ணுவாப்புல. உங்களுக்கு என்ன ஒரு இதுனாலும் நம்ம சேலம் சர்வீஸ் கடைக்கு வந்துடுங்க. அப்படி தானே? ஆமாம். வேறண்ணே
வேற வாங்க நெக்ஸ்ட் ரைடுனா கண்டிப்பாக கூட்டு போன்னு சொல்கிறாரு. எங்கே கூட்டு போகிறது? வயசான காலத்தை எப்படிண்ணே? இது ரிம் இருக்குல்லப்பா, ஆ இது சில்வராக இருந்தது, பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓ, ராயல் என்ஃபீல்டுக்கு ரிம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா சில்வர் டைப்பில் வரும்ல, பிளாக் ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க, இன்ஜின் கழட்டி பேஞ்சிட்டு இருக்காரு. கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் எல்லா இதுவுமே பக்காவாக பண்ணுவார். நம்ம வண்டியில் இங்கே தான் ஆகுனா விடுவோம். இப்போ நம்ம சாம்புட்டி போன காரணம் என்னன்னா, சும்மா ஒரு சும்மா விளையாட்டுக்கு அங்கே போயிட்டு வந்தேன். வந்து பாருங்க, எனக்கு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, உங்களை தான் காமிக்க போகிறேன். நம்ம அண்ணன் கடையில் எல்லாமே இருக்குது கைஸ். எல்லாம் உங்களுக்கு திங்ஸ் வேணும், எல்லாமே இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நான் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம். அப்புறம் பைக்கில் போக பேசிகிட்டே வரோம் உங்ககிட்ட. ஒரு பிரான்ச் கடை ஒன்று இருக்குது. நாங்கள் அண்ணன் கூட அப்படியே பேசிகிட்டே மேலே வந்துவிட்டோம். ஆக்சுவலாக இங்கே ராயல் என்ஃபீல்டில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் அண்ணன் கடையில் கிடைக்கும். மேபி ட்ரை பண்ணுங்கள். சேலம் அசசரிஸு வாங்க, அப்படியே உள்ளே போயிட்டே பேசலாம். அண்ணன் பேசினார்னா பேசி தள்ளிகிட்டே இருப்பார். செம்ம ஜாலியான கேரக்டரு. கேட்போம். ஆக்சுவலாக நான் எது வாங்குறதாங்கன்னா அண்ணன் கடைக்கிட்ட வந்து ஒன்றா உட்காந்தோம்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும் நாங்கள் வாங்குறதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பேசி நம்மளை செஞ்சு விட்டுருவாரு. 1000 ரூபா கொடுங்க வரும். நான் விளாகல என்னன்னா ஃபுல் அசசரிஸ் திங்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாம் மோட்டோ டார்க் இருக்குது, மோட்டோ விங் இருக்குது, சைலன்ஸ் இருக்கு, சீட் அசம்பவம். கண்டிப்பா அண்ணன்ட்ட எல்லாமே இருக்கு. மேபி வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம அண்ணனை சும்மா பார்க்கலாம்னா வந்தோம், டக்குன்னு உள்ள வந்து விளாகே எடுத்துட்டேன். சீட் இது உங்களுக்கு டபுள் சீட்டா வேணாலும் டபுள் சீட்டா போடலாம், கேரியர் பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தம்பி வந்து சொல்லியிருக்காரு ஒரு சீட் ஒன்று ஆல்டர் பண்ணணும்ன்ட்டு. அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அது உங்களுக்கு வேணாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். எல்லாமே இருக்குது. சொன்னால் இது ஒரு தனி விளாகாகவே எடுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய இருக்குது கடையில். ஆக்சுவலாக நம்ம அப்படியே பேசிட்டு நம்ம மிஸ்டர் என்ன சாரும் பிரமோத் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே நம்ம கீழே போயிட்டு பேசிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு அந்த க்ளவ் எடுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு போகலாம். ஓகே அண்ணா, பாய்ண்ணா. பாய்ண்ணா. ஓகே கைஸ், அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். கண்டிப்பாண்ணா, ஃபோன் அடிங்க. ஓகேண்ணா, பாய்ண்ணா. ஓகேண்ணா, சரிண்ணா, வரண்ணா. ஓகே கைஸ், அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன்ட்டு நல்லா பேசிவிட்டு நம்ம டேக் பழசாக இருந்துச்சு, அந்த ஃப்ளாக் டேகு அது ஒன்று மாற்றிருக்கோம். அப்புறம் நம்ம தம்பிக்கு சட்டை வாங்கி போட்டிருக்கோம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா ரோப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன பர்பஸ்னால் லக்கேஜ் பின்னாடி இருந்தால் எடுத்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். அதை வந்து சும்மா இப்படி வாங்கி இப்படி போட்டிருக்கேன். இது ஒரு மாதிரி லுக்காக இருக்குது. ஹிமாலயனுக்கு நம்ம பையனுக்கு சட்டை போட்ட மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது. ஓகே சார், அப்படியே நம்ம எஸ்எஸ் பைக்கர் போயிட்டு நம்ம க்ளவ் மட்டும் பார்த்துடலாம். அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக நம்ம மதி ப்ரோ கடை எங்கே தான் கைஸ் இருக்குது, அவரோட கடை. நம்ம ஒரு நாள் தனியாக வரும்போது இதுவும் விளாக் எடுக்க பார்க்கலாம். நம்ம அவர்கிட்ட வேறு வரேன்னு சொல்லியிருக்கோம் எஸ்எஸ் பைக்கர்கிட்ட. நம்ம அங்கே போயிட்டு க்ளவ் மட்டும் ஆன்லைனில் பார்த்துருக்கேன், அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம ஜாலியாக கிளம்பலாம் கைஸ். ஓகே கைஸ், வந்தாச்சு. இங்கே தான் கடை. ஹாய் கைஸ், ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு எஸ்எஸ் பைக்கர்ஸ்க்கு. நம்ம சாம்சுந்தர் ப்ரோ தான், இவர் தான் நமக்கு இப்போ எல்லாம் காமிக்கிறேன்னு சொன்னார். நாம் ஒரு க்ளவ் பார்த்தாச்சு. நம்ம மிஸ்டர் ப்ளூவுக்கு நம்ம இது ரைடிங் ஜாக்கெட் எடுத்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் எடுத்திருக்கோம். பாவாக இருக்குது பிரதர் விட்டு. ஆக்சுவலாக அவன் வரவே இல்லை, அவனுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே. அப்புறம் நம்ம ப்ரோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகேங்க, ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க நம்ம க்ளவ் சோலாஸ் பிராண்டில். ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ 1500க்கு நம்ம கொடுத்துருக்காரு. செம்ம கம்ஃபர்டபுளுங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல நம்ம யூஸ் பண்ணது என்னது கேட்டிங்கன்னா இதான் ப்ரோ பைக்கர் தான் ஆரம்பில் பேசிக். ஆனால் இதுக்கப்புறம் லாங் ட்ராவல்லாம் செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம இது வாங்கியாச்சு, பக்காவாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் பைக்கில் போகும்போது அப்படியே சொல்லிட்டாரு அதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறமேட்டு மிஸ்டர் ப்ளூக்கும் ரைடிங் ஜாக்கெட் வாங்கியாச்சுங்க. பிரதர்வுட்டில் 6500 நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஒர்த்துங்க 6500 பிரதர்வுட்டில் செம்மையாக இருக்குது. அவனுக்கு போயிட்டு இதை காமிக்கணும் இப்போ. ஓகே கைஸ், நம்ம அப்படியே பைக்கில் பேசிகிட்டே போகலாங்க. ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நம்ம க்ளவ் வந்து எஸ்எஸ் பைக்கரில் எடுத்தோம். டேகும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சேலம் அசசரிஸ். ஆக்சுவலாக இது என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இல்லைங்க, இது வந்து
லக்கேஜ் பின்னாடி கொக்கி போட்டு மாட்டுற மாதிரிங்க. அப்படியே நம்ம தம்பிக்கு அப்படியே சட்டை மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது. இது மாதிரி லுக்காக இருக்குங்க. நான் பைக் நிறுத்தும் போது காமிக்க முடிச்சா காமிக்கிறேன். ஒரு வேளைக்கு நிறையா பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சுங்க. பயங்கரமாக பசிக்குது. ஒரு வேளை எதாவது சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுட்டு போகலாங்க. டைம் பார்த்திங்கன்னா 4 ஆகிடுச்சுங்க. மார்னிங் போனோம், ஆஃப்டர்நூன் சாப்பாடு சாப்பிடலை. ஸோ ஏதோ ஹோட்டலில் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்லாங்க, இல்லை வீட்டுக்கே கூட போயிடலாங்க. வேறு என்னங்க, இதுக்கப்புறம் என்ன லாங் ரைடுக்கு தான் வெயிட்டிங். நல்ல ட்ரிப்பாக நெக்ஸ்ட்டு கிளம்பலாங்க. சூப்பராக நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போடுறேங்க. நீங்கள் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கொடுங்க, எனக்கு அது போதும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. நம்ம ஆக்சுவலாக கொல்லாம்பட்டி பைபாஸில் இருக்கேங்க. வந்தாச்சுங்க. யூட்டர்ன் போட்டுட்டு அப்படி கொல்லாம்பட்டி ரூட் எடுத்தோம்னா போயிட்டே இருக்கலாங்க. வேறு என்னங்க காய்ஸ், ஓகே ஃப்ரீயாக இருக்குங்க. ஓகே காய்ஸ், ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. மழை வர மாதிரி இருக்குங்க. மழையில் மட்டும் நனையாமல் டக்குன்னு வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதுன்னு இருக்குது. போயிடலாம் காய்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறது, பாய்.